வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலில் பல வீடியோக்கள் பார்த்த உங்களுக்கு நன்றி. சென்ற மாதம் ஏப்ரல் முதற்கொண்டு 15 தேதிக்கு பின்பாக பல நீர் உரங்கள் கொடுத்தேன். அதன் மூலமாக கிடைத்த ரிசல்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏப்ரல் 15லேருந்து இன்று மே 15 வரைக்குமே நீர் உரங்கள் கொடுத்து செடியில் நல்ல ஹெல்த்தியான க்ரோத் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற நீர் உரங்களை பயன்படுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நமக்கு இந்த கோடை காலத்தில் அதிக திட உரங்களை பயன்படுத்தாமல் நீர் உரங்களை பயன்படுத்துறதுனால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க. கிராஜுவலாக செடிகள் நல்லா வளர்ந்து பசுமையாக இருக்குது. நான் சென்ற வீடியோக்களில் சொன்ன மாதிரி தான் ஷேட் நட்டுக்கு கீழே வைக்கணும். அதிக வெயில் தாக்காமல் இருக்கும். இனி வெயில் குறைவாக இருக்கும்னு சொல்கிறாங்க, மழை அதிகம் வரும்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம செடிகளை இந்த மே மாதத்தில் காப்பாற்றணும். அதுக்கடுத்து நீர் உரங்களை கொடுக்கணும், பெஸ்டிசைட் தெளிக்கணும். நீங்கள் வாங்கக்கூடிய செடிகளை அப்படியே மண்ணில் வச்சிடாமல் ஒரு நல்ல மண் கலவை தயார் செய்து அதில் வைக்கணும். என்னோடய சேனலில் மண் கலவை இருக்குது, பாருங்கள். இந்த பூவும் பாருங்கள் அழகாக இருக்குது, ஆன்லைன் ரோஸ். இப்படி ஆன்லைன் ரோஸ் எல்லாமே இந்த சீசனில் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் அழகாக வளர்ந்து வந்துடுதுங்க. நீங்களும் ஆன்லைன் ரோஸ் ட்ரை பண்ணலாம், டிஏ ரோஸ் ட்ரை பண்ணலாம். நானும் டிஏ ரோஸ், ஆன்லைன் ரோஸ் நிறைய வகைகள் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பாருங்கள், ட்ரீ ரோஸ் கூட நான் நேற்று ஒரு வீடியோவாக போட்டேன். அதுதாங்க இந்த ட்ரீ ரோஸ், நல்ல மொட்டுக்களோடு இருக்குது. நீங்கள் பல வீடியோக்கள் பார்த்ததுலேருந்தே நீங்கள் நீர் உரங்கள் தான் முக்கியம்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த சீசனில் நாம் கொடுக்குற நீர் உரத்தால் செடிகள் ஹெல்த்தியாக வந்துடும். ஜூன் ஜூலையிலேருந்து நாம் திட உரங்கள் கொடுத்து மேலும் வளர்ச்சியை அதிகப்படுத்திக்கலாம். இந்த சீசனில் இதுவே போதுமானது. பசுமையாக வச்சுக்கணும், நிறைய துளிர்கள் வரணும், தொடர்ந்து பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும், இதுவே போதுமானது நமக்கு. இந்த சீசனில் அதிக பூக்கள் வேண்டுமானால் நாம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் அதிக பூக்களை பறிச்சிக்க முடியும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ஹெல்த்தியான துளிர்கள் வந்துட்டுருக்கு. இதுவே நமக்கு நல்லது. பேபி பன்னீர் ரோஸ் நிறைய கிளைகள் விட்டு வந்திருக்கு. இது பேபி ரொமான்டிகா, இதுவும் ஒரு ஃபன்னு சொல்லக்கூடிய அழகான குரோட்டன் வெரைட்டி. நீங்களும் இதை வளர்க்கலாம். வேண்டுமானால் இந்த செடியையும் சாமந்தி, ரெயின் லில்லி, அமராந்தஸ் லில்லி இவற்றை நீங்கள் எங்கள் சேனல்லேருந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ.